தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை, அதன் மூலமாக நடந்த அற்புதங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து இவ்வுலக வாழ்வை முடித்துக்கொண்டு மீண்டுமாய் பிதாவினிடத்தில் செல்ல போகிறதை குறித்து பேசுகிறது. ஆதியிலே தேவன், வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தையானது மாம்சமாகி மனுஷருக்குள்ளே வாசம் செய்யும்படியாக மனுஷனாக வந்தார். இது தேவனுடைய சித்தம். நேற்று அந்த ஜெபக்கூடுகளை கூட, தியானத்தில் கூட தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுடைய சித்தம் அது ஒன்றுதான், அது மாறாது. அதை செயல்படுத்தும் திட்டமானது மாறக்கூடியது. இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு கிளம்பும் பொழுது, அதாவது தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் தன்னுடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். அதை கேட்ட சீஷர்கள் துக்கமடைகிறார்கள். அவருக்கு பின்பாக, இயேசுவுக்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லும் பொழுது அவர்கள் துக்கமடைகிறார்கள். உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். ஆக இந்த நிலை ஏன் வரும்? அவர்கள் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறியாததினாலே அவர்கள் இப்படி செய்வார்கள். இதற்கு ஒரு உதாரணம் பவுல் யூத பிரமாணங்களிலே வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அந்த யூத பிரமாணங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்பதை அறியாதிருந்தார். பவுல் யூத பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அவை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை அறியாதிருந்தார். அதனாலேயே கிறிஸ்தவர்களை சிறைப்பிடித்து, கைது செய்து, சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தார். ஆக இயேசு கிறிஸ்துவை அறியாததினாலே, இப்போ இயேசு கிறிஸ்துவை அறியாதது ஒரு பாவம், அறியாமை ஒரு பாவம். இப்போ பவுலுக்கும் ரட்சிப்பு தேவையா இருந்ததா? பவுல் நியாயப்பிரமாணங்களை நன்றாக கற்றறிந்தார். ஆனாலும் அவர் இயேசுவை அறியாததினாலே அது பாவமாக இருந்தது. அதனாலே பவுலுக்கு ரட்சிப்பு தேவையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த விஷயங்களை, சீஷர்களுக்கு நேர போகிற இந்த விஷயங்களை சொன்ன பொழுது அவர்கள் துக்கமடைந்தார்கள். அதாவது துக்கம் இது எதை குறிக்கிறது என்றால், லாஸ் ஆஃப் எர்த்லி திங்ஸ், அதாவது உலக பிரகாரமான காரியங்களை இழப்பதன் மூலமாக வருகிற ஒரு மனநிலை. இப்போ துக்கம் சொன்னால் பொதுவாக மரணத்தை குறிக்கும். மரணத்தை விட நமக்கு வேதனை தருகிற பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. இங்கே துக்கம் என்ற விஷயம் ஒரு விதத்திலே சீஷர்கள் இயேசுவிடமிருந்து பெற்ற அந்த நன்மைகளை இழப்பதை குறித்து அவர்கள் வருத்தமடைந்தார்கள். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து மரணமடைய போகிறார் என்ற விஷயம்
சீஷர்களுக்கு இப்பொழுது இந்த சூழ்நிலையிலேயே அவர்களுக்கு வருத்தத்தை தரவில்லை. 3.5 வருஷ காலம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தோம், அவருடைய சாப்பிட்டோம், அவருடைய தூங்கினோம், அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டோம். இப்போ திடீரென்று அவர் போகிறேன், பிதாவிடம் போகிறேன் என்று சொன்ன பொழுது, இப்போ இவ்வளவு காலம் அனுபவித்த அந்த நன்மைகளை இழந்து போகிறோம் என்ற மனநிலையில இருந்தார்கள். அதை தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் துக்கம் அடைகிறீர்கள் என்று சொன்னார். சில நேரங்கள் அதாவது இயேசு சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகிறேன், நான் பிதாவிடம் போகிறேன், இது உங்களுக்கு துக்கமாக இருக்கிறது, ஆனாலும் நான் போவது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏனெனில் அப்பொழுதுதான் தேற்றரவாளன் வருவார். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். பல வேளைகளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில இழப்புகளை கொண்டு வருகிறார் என்றால் அது நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே. ஒருவேளை அந்த நிகழ்வுகள் இல்லை இழப்புகள் வராமல் இருந்தால் அதை விட அதிகம் நன்மை தரக்கூடிய காரியங்களை நாம் பெறாமல் இருந்து விடுவோம். அப்போ இயேசு கிறிஸ்து சென்றால்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார், தேற்றரவாளன் வருவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சமாக இருக்கும் பொழுது அவர் ஒரு இடத்துல தான் செயலாற்ற முடியும். ஆனால் ஆவியான நிலையில அவர் சர்வ வியாபியாக அவர் செயலாற்ற முடியும். அவர் ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசமாயிருந்து செயலாற்றுகிறார். அப்போ தேற்றரவாளன் நமக்குள்ளாக, அதாவது இந்த உலகத்துக்கு அனுப்பப்படும் பொழுது அவர் நம்முடைய இருதயங்களிலே வாசம் செய்யும் பொழுது 3 விஷயங்களை அவர் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்களை செய்கிறார். இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 3 விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும். இன்றைக்கு அநேகர் பிரசங்கம் செய்வது கண்டித்து உணர்த்துகிறார்கள். அதாவது அவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர்களை கண்டித்து உணர்த்தணும்னு சொல்லிட்டு, அது கரெக்டு தான். ஆனால் அநேக வேலைகளிலே அவர்கள் கண்டிக்கிறேன் என்ற பேர் வழியிலே காயப்படுத்தி விடுகிறார்கள். நாம் உணர்வடையும்படி கண்டித்து போதகம் பண்ண வேண்டும், காயப்படும்படி கண்டிக்க கூடாது. ஆவியானவர் காயப்படுத்த மாட்டார், அவர் உணர்த்துவார். பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். இப்போ பாவம் என்றால் என்ன? இலக்கை தவற விடுவது. எந்த இலக்கு? நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்ற அந்த பாயிண்டை, அந்த குறிக்கோளை தவற விடுவது பாவம். அதுதான் சொல்றாரு, அவர்கள் என்னை விசுவாசாதபடினாலே பாவத்தை குறித்தும், இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவம் செய்கிறார்கள், அதை கண்டித்து உணர்த்துவார். இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். இது முதல். நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீதி என்றால் என்ன? அதாவது பழைய நிலைக்கு கொண்டு வருது, அதுதான் நீதி. மனுஷன்
சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவன் தேவ சாயலாக தேவனுடைய ரூபமாக இருந்தான், ஒரே நிலையில் இருந்தான். அவன் பாவம் செய்த பொழுது அந்த தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் இழந்து போனான், கீழே போயிட்டான். இப்போ மீண்டுமாக இந்த தேவனுடைய அந்த நிலைக்கு கொண்டு வரணும். அந்த கீழே இருக்கிற நிலையை மீண்டுமாக மேலே கொண்டு வருது, அதுதான் நீதி. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். எதை இழந்து போனான் மனுஷன்? தேவனோடு இருந்த, தேவனை முகமுகமாய் பார்த்து கொண்டிருந்த அந்த நிலையை இழந்து போனான். அதை மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த மீட்பின் திட்டத்தை செயலாற்றினார். அப்போ இதையும் உணர்த்துவதற்காக, இதையும் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் நமக்கு உணர்த்துகிறார். முதலாவது பாவத்தை குறித்து, இரண்டாவது நீதியை குறித்து, மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து. அதாவது இதை நீங்க நீதி என்ற நிலைக்கு வரலன்னு சொன்னா என்ன ஆகும்? தீர்ப்பு, டிசிஷன். இந்த நீதி என்ற நிலையை நீங்கள் அடையவில்லை என்றால் என்ன ஆகும்? நியாய தீர்ப்பு. நீங்கள் அவியாத அக்கினி கடலிலே தள்ளப்படுவீர்கள். இந்த காரியத்தையும் தேற்றரவாளன் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து தேற்றரவாளன் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்தோம் சொன்னா இதில் திருத்துவ கொள்கையும் இதில் நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை நமக்கு நினைவுபடுத்தி அதிலே நடத்துவார். அவர் சொந்தமாக பேச மாட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சொல்லி நம்மை நடத்துவார். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் இருந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? அவர் சுயமாய் பேசவில்லை. அவர் பிதா கொடுத்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசினார். பிதா கொடுத்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசினார். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்தி கண்டித்து உணர்த்துவார். ஸோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த இடத்துல திரியேக கொள்கையானது நிலைநிறுத்தப்படுகிறது. அடுத்து, நான் பிதாவினிடத்தில் போகிறபடினாலே கொஞ்ச காலத்திலே நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். இப்போ கொஞ்ச காலம் காணாதிருப்பீர்கள், இது அவருடைய அந்த மரணமடைய போகிற அந்த ஒரு சில நாட்கள். மீண்டும் என்னை காண்பீர்கள். அவர் உயிர்த்தெழுந்து வரும்பொழுது மீண்டுமாக அவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் அங்குள்ளவர்களுக்கும் தரிசனமாக போகிறதை இந்த வசனம் சொல்லுது. இந்த விஷயம் சீஷர்களுக்கு புரியல. இதை குறித்து இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க, கேட்க விரும்புகிறார்கள். அதை இயேசு அறிந்து இதை அவர்களுக்கு சொல்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ கொஞ்ச காலத்திலே என்னை காண மாட்டீர்கள், கொஞ்ச காலத்திலே மீண்டுமாய் காண்பீர்கள். இதை குறித்து விளக்கும் பொழுது உலகம், துக்கம், சந்தோஷம் என்ற 3 விஷயங்களை அவர் சொல்றார். இந்த இடத்துல துக்கம் என்ற வார்த்தை வேற விதத்தில் நமக்கு பொருள் தருகிறது. இந்த 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அந்த துக்கத்திற்கு லாஸ் ஆஃப் எர்த்லி திங்ஸ், உலக பிரகாரமான காரியங்களை இழக்கும் பொழுது ஏற்படுகிற உணர்வு, அது
அது அந்த அதை குறிக்குது அந்த துக்கம். இந்த துக்கம் அவர் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பொழுது அவர்கள் அழுது புலம்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இது சீஷர்களுக்கு துக்கமாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு துக்கம். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த சந்தோஷம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், வெளியிலிருந்து நமக்குள்ளாக வருகிற காரியங்கள் அது சந்தோஷத்தை குறிப்பதல்ல. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். அது நமக்கு கிடைக்கும் பொழுது அது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. ஆனால் அது உண்மையான சந்தோஷம் அல்ல. உள்ளிருந்து உள்ளே இருப்பது தான் நமக்கு சந்தோஷம். ஒரு ராஜா நல்ல எல்லாவற்றையும் அனுபவித்தவர், ஆனாலும் சந்தோஷம் இல்லை. அவர் தன்னுடைய நெருங்கின மந்திரியை கூப்பிட்டு சொல்றாரு, மந்திரியாரே, நான் எல்லாத்தையும் உலகத்தில் அனுபவிச்சிட்டேன், ஆனால் சந்தோஷம் இல்லை அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். அதுக்கு மந்திரி சொல்றாரு, ராஜாவே, நம்ம நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டில் ஒரு துறவி இருக்கிறாரு, நீங்கள் அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராஜா போறாரு, துறவியை சந்திக்கிறாரு, தன்னோட நிலையை எடுத்து சொல்றாரு. துறவி அந்த அவருடைய குடிசைக்கு வெளியில ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ அந்த துறவி ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீ வீட்டுக்குள்ள போய் அங்க என்ன இருக்கோ அதை திருப்தியா சாப்பிடு. ராஜாவும் போறாரு, அங்க இருக்கிற சாப்பாட்டை நல்லா சாப்பிட்றாரு, திருப்தியா சாப்பிட்டார். இப்போ வெளியில வராரு, துறவை கேட்குறாரு, நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்போ எப்படி இருக்கு? தூங்குனா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றார். ராஜா சொல்றார். ஆனால் அவர் அரண்மனையில் இருந்தப்போ தூக்கம் அவருக்கு வரல. ஆனால் இப்போ சொல்றாரு, நல்லா சாப்பிட்டேன், இப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றாரு. சரி, நீ போய் அவர் ஒரு மெத்த இருக்குது பக்கத்தில், ஒரு கட்டல், அதில் மேலே பெட்டு மாரி ஒன்று இருக்கு, அங்கே போய் நீ படுத்து தூங்கு அப்படிங்கிறார். நல்லா தூங்குறார் ராஜா. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போ மீண்டுமாக துறவிக்கிட்ட வர்றார். துறவை கேட்குறாரு, நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனேன். சரி, அந்த படுக்கையை கொஞ்சம் மடிச்சு வை அப்படிங்கிறாரு. அந்த ராஜா அந்த படுக்கையை மடிக்கும்பொழுது அப்படியே அலறி துள்ளி அடிச்சு அப்படி தூரம் போறான். ஏன்னா அந்த படுக்கைக்குள்ள அடியில பாம்பு ஒன்று சுருண்டு படுத்திருக்குது. உடனே பதட்டத்துல ராஜா கேட்குறான், ஐயா, நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களே, படுக்கை கீழே பாம்பு இருக்கு, அந்த இடத்துல நீங்க என்னைய படுத்து தூங்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. அதுக்கு துறவி சொல்றாரு, அந்த படுக்கைக்கு கீழே பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு தூக்கம் வந்திருக்குமா? வந்திருக்காது. அந்த பயத்திலேயே உனக்கு தூக்கம் வராது, இருக்கிற நிம்மதியும் போயிருக்கும். இல்லை அப்படிங்கிறதுனால தான் உனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. அப்போ என்ன விஷயம், பாம்பு இருக்குதுங்கிற அந்த எண்ணம் அந்த ராஜா கிட்ட இல்லை, அதனால நல்லா தூக்கம் வந்துச்சு. இப்போ சொல்றாரு துறவி, தேவையில்லாத விஷயங்களை நீ மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீ சந்தோஷத்தை இழக்கிற. தேவையில்லாத காரியங்களை உன் மனசுல இருந்து இறக்கி வச்சிரு, உனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறார். இது உலக பிரகாரமான ஞானம், சந்தோஷத்தை குறித்து சொல்லப்படுகிற உலக பிரகாரமான ஒரு விஷயம்.
இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை இருதயங்களை ஆட்கொள்ளும். வெளியிலிருந்து வர்ற விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல சந்தோஷம் என்று இயேசு கிறிஸ்து எதை சொல்றார்? இதுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். இப்போ பிள்ளை பெற போகிற அந்த ஸ்திரீயானவளுக்கு பிரசவ வலி வேதனை இருக்கும். ஆனாலும் அந்த பிரசவம் முடிந்த பிறகு அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த வலி வேதனை எல்லாம் பறந்து போயிடும். இது எதை குறிக்கிறது? மறுபிறப்பை குறிக்கிறது. ஒரு மனுஷன் மீண்டும் பிறந்தால் மட்டுமே சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, செப்பரேஷன் ஆஃப் சோல் அண்ட் ஹியூமன் பாடி. ஆதியிலே மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவன் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான். தேவன் சொன்னாரு, நீ சாகவே சாவாயின்னு சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டா. ஆனா சாத்தான் சொல்றான், நீ சாக மாட்டாய் அப்படின்னு சொல்றான். தேவன் சொன்னது ஆத்ம மரணம், சாத்தான் சொன்னது மாம்ச மரணம். ஆக அந்த இடத்துல மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்த பொழுது அவனுடைய ஆத்மாவும் சரீரமும் வேறு வேறாக பிரிக்கப்பட்டது. அதாவது பிரிக்கப்பட்டதுன்னு சொன்னா சரீரம் செத்து போயிடுச்சு. ஏன்னா தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தையே அவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் ஜீவாத்மாவாக இருந்தான், ஜீவனுள்ள ஆத்மா, உயிர் வாழ்கிற ஆத்மா. இப்போ அவன் பாவம் செய்த பொழுது அந்த உயிருள்ள ஆத்மா செத்து போயிருச்சு. உடம்பிலிருந்து அந்த ஆத்மாவானது பிரிக்கப்பட்டது. ஸோ இது மரணம், ஆத்ம மரணம். இப்போ நான் மீண்டுமாக பிறக்கும் பொழுது, நான் மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது, மீண்டுமாக அந்த ஆத்மாவும் அந்த சரீரமும் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது சந்தோஷம். மறுபிறப்பின் மூலமாக சந்தோஷம். வெளியிலிருந்து வர்ற காரியங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. உள்ளுக்குள்ள நான் மீண்டுமாக பிறக்கும் பொழுது, இருதயத்திலே நான் மீண்டுமாக பிறக்கும் பொழுதே அது சந்தோஷம். அப்பொழுது நீங்களும் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். மறுபடியும் எப்போ? நான் உயிரோடு எழுந்த பிறகு. இப்போ உயிரோடு எழுந்த பிறகு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இப்போ அவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கும் உயிர்ப்புக்கும் பிறகு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அந்நாளிலே உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இந்த சந்தோஷத்தை யாராலையும் எடுத்து போட முடியாது. ஒருவேளை நமக்கு பணம் தேவையா இருக்குது, நமக்கு தேவையான பணம் கிடைச்சிருது, அந்த பணம் செலவாகி போச்சுன்னா கிடைச்ச சந்தோஷம் போயிடும். அதே போல ஒரு வீடோ சொத்தோ வசதியோ வாய்ப்போ எது இருந்தாலும் அது எனக்கு கிடைக்கும் பொழுது சந்தோஷம், அது என்னை விட்டு நீங்கின பிறகு துக்கம், சந்தோஷம் போயிருது. அதனால் வந்த சந்தோஷம் போயிருது. ஆனால் எனக்குள்ளாக நான் மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள் மீண்டுமாக பிறப்பதன் மூலமாக வருகிற சந்தோஷத்தை யாராலையும் எந்த விஷயத்தாலையும் எடுத்து போட முடியாது. இருபத்தி 4வது வசனத்துல, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சந்தோஷம்
நிறைவாக இருக்கும்படி, நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நாம் எதற்காக ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீர் உதவி செய்யும். நம்முடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும். கடைசியாக இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து அறிவிக்கிற பொழுது இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. நாங்கள் இப்பொழுது நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். யாரு? சீஷர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்போ நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இயேசு சொல்றாரு, இதோ நீங்கள் சிதறண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். இயேசுடைய சீஷர்கள் இயேசுவை விட்டு சிதறண்டு போனார்கள், பயந்து ஓடினார்கள், இயேசுவை மறுதலித்தார்கள். ஆனால் இயேசு தனியாக இருக்கவில்லை, பிதா அவரோடு இருந்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தனியாக இல்லை, திரியேக தேவன் நம்மோடு இருக்கிறார். யார் நம்மை விட்டு விலகினாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த இடத்துல உலகம் என்கிற வார்த்தை, அதற்கு பொருள் மாயை, டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. உலகம் என்ற சொல் மாயை என்று பொருள் கொடுக்கப்படுகிறது. இந்த மாயையில நமக்கு உபத்திரம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொன்னா மாயையிலே நமக்கு உபத்திரம் உண்டு. யோனா 2:8 வாசிங்க. அப்போ நான் மாயை பின்பற்றினேனானால் கடவுள் எனக்கு கொடுக்கிற கிருபையை நான் போக்கடிக்கிறேன். அதுதான் எனக்கு உபத்திரவம். எது உபத்திரவம்? நான் மாயை பின்பற்றுவதனால் நான் இழந்து போகிற கிருபை தான் எனக்கு உபத்திரவம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஏன்னா அந்த கிருபை, நீங்க ஒருவேளை அந்த மாயை பின்பற்றி போனாலும் அந்த கிருபை உங்களோடு இருக்கும். மாயை பின்பற்றி போகும் பொழுது தற்காலிகமான உபத்திரவங்கள் வரும். ஆனால் தேவன் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு எடுத்து போட மாட்டார். அவர் இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், சாந்தமுள்ளவர். நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து மாயை ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்தார் என்றால் மாயை ஜெயித்தார். அந்த மாயையை கொண்டு வருகிறான் பிசாசானவன். இறுதியாக பவுல் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தை அவர் குறிப்பிடும் பொழுது நான்காம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6லிருந்து நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவர் தன்னோட மரணத்தை இந்த இடத்துல சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மரணத்தை இங்க குறிப்பிடுகிறார். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இப்போ பவுல் நல்ல போராட்டத்தை போராடினார்.
விசுவாசத்தை காத்து கொண்டார். பவுல் விசுவாசத்தை காத்து கொண்டது போல நாமும் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி தேவன் நம்மேல் கிருபையாக இருக்கிறார். 8வது வசனம். ஆக நம்முடைய வாழ்க்கை நாம் பொறுமையோடு ஓடத்தக்கதாக, போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் நாம் திடன் கொண்டு நாம் நல்ல போராட்டத்தை போராட தேவன் நமக்கு உதவி செய்வராக இருக்கிறார். நாம் தனியே இல்லை, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடம் என்பது இந்த ரோமானியர்கள் காலத்தில், அதாவது அந்த அந்த தேசத்தில் ஒரு மனுஷனுக்கு உயர்ந்தபட்ச ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு சொன்னால் கிரீடத்தை சுட்டுவாங்களாமா. இன்றைக்கு இந்தியாவில் பாரத ரத்னா என்ற விருதானது விருதிலேயே பெரிய விருதாக கருதப்படுது போல, இந்த ரோமானிய தேசத்தில் ஒரு மனுஷனுக்கு உயர்ந்தபட்ச மதிப்பை கொடுக்கணும்னு சொன்னால் கிரீடத்தை சுட்டுவாங்களாம். ஸோ அந்த கிரீடம், நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆக நாம் நல்ல போராட்டத்தை போராட, நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்வோம். தேவன் ஜெயித்தார். எதன் மூலமாக ஜெயித்தார்? இயேசு கிறிஸ்து உலகத்தை எதன் மூலமாக ஜெயித்தார்? சிலுவை மரணத்தின் மூலமாக ஜெயித்தார். சிலுவையின் மூலமாகவே வெற்றி. இதற்கு நாம் சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். நாம் சாட்சிகளாக இருக்கும் பொழுது நம்மை பார்ப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் பிரகாசிப்போம். தேவன் அத்தகைய நீதியின் கிரீடத்தை பெரும்படியான நல்லதொரு வாழ்க்கை வாழ, வெற்றிகரமாக நம்முடைய ஓட்டத்தை முடிக்க தேவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென்.